டாபிக் பேசுறதுக்கு முன்னாடியே இந்த வேர்த்துது டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே நான் பொதுவாக எக்ஸ்ட்ரோவர்ட். ஓகேவா? பொதுவாக ஒரு ஒரு பெண்கள்கிட்ட பேசுறதுனா எனக்கு ஒரு சர்வசாதாரணே சொல்லலாம். ஓகேவா? நான் போனால் பேசுவேன், அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு பப்பி லவ் இருந்திருக்கும். ஓகேவா? அந்த பப்பி லவ் அந்த பெண்ணிடம் பேசுறதுக்கு ரொம்பவே சங்கூச்சப்பட்டிருப்போம், ஷையாக ஃபீல் பண்ணியிருப்போம், பயப்பட்டிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட லவ் ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்ன்னு சொல்ல மாட்டேன், ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? அவளோட எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் சொல்லிடுறேன். நான் ஒரு ஒரு 10th இருக்கும். ஓகேவா? அந்த டைமில் ஒரு ஒரு அந்த ஒரு பொண்ணு மேலே க்ரஷ், சின்ன ஃபீலிங் இருக்கும் தெரியுமா? ஸோ அப்படி தான் இருந்துச்சு அந்த பொண்ணு மேலே. பொண்ணு பேர் சொல்ல மாட்டேன். சப்போஸ் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த வீடியோ பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட நான் லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது கிடையாது. சப்போஸ் அந்த பொண்ணு சிங்கிளாக இருந்து இப்படி ஒரு பையனை மிஸ் பண்ணிட்டோமேன்னு என்னை தேடி வருமானு தெரியல. சப்போஸ் வந்துருச்சுன்னா அதனால் நான் சொல்கிறேன். பேர் சொல்ல விரும்பலை. ஓகேவா? பட் ஃபஸ்ட் லெட்டர் எல். ஃபஸ்ட் லெட்டர் எல். அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா மேபி ஒரு 4-5 பொண்ணுக்கு இருந்திருக்கலாம். எல்லுன்னு சொன்னால் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட நான் நிறைய வாட்டி பேச ட்ரை பண்ணியிருக்கேன். எப்போது 10th 11th அந்த காலத்துலேயே. ஓகேவா? ஆக்சுவலி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவும் செய்வோம். ஓகேவா? ஆனால் நாங்கள் அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது கிடையாது. லவ் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு தெரியல. அது ஒரு அஃபெக்ஷனும் கூட. அந்த பொண்ணு டாபிக் எடுத்தால் மட்டும் வேர்த்து ஊற்றுதுடா நமக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் நான் சொல்லலாம்னு தைரியத்தில் வரவழைச்சிட்டு இருந்தேன். ஓகேவா? ஆனால் அதுக்குள்ளேயே ஸ்கூலே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ பாருங்கள் எத்தனை நாள் நான் தொடர்ந்து பார்த்துருப்பேன் அப்படின்னு. ஆனால் இன்னுமே நான் வருத்தப்படுறேன். சரி ஏன்டா சொல்லாமல் விட்டேன், மேபி சொல்லியிருந்தா கிடச்சிருக்குமோ என்னமோ அப்படின்னு. கிடச்சிருந்துச்சுன்னா ஒரு மாதிரி பெருமையாக இருந்திருக்கும். பட் கிடைக்கல. கிடச்சா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ நான் கூட வெக்கமெல்லாம் படுவேன் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான், அதை பார்த்து தான் தெரியும். இதுலேருந்து என்னடா சொல்ல வரேன் அப்படின்னு கேட்காதீங்க. உங்களால் சொல்ல முடிஞ்சால் தயவுன்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இப்போ நான் ஸ்கூல் முடிச்சே கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னுமே அந்த 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 சின்ன பப்பியில் ஞாபகம் இருக்குது அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் பண்ணியிருக்கு நம்மளோட உடம்புலையும் சரி, மனதிலையும் சரி, அவங்களோட மனசுலையும் இருக்கலாம். உண்மையாகவே ஒரு நல்ல ஃபீல் அந்த 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 காலகட்டத்தில். மறக்காம வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணிடுங்க ப்ளீஸ்.